ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அப்புறம் ஆட்டுக்கால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட மசாலாலாம் இப்போ சேர்த்து அரைச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் அம்மியில் தான் அரைக்க போகிறேன். அம்மியில் அரைச்சி வச்சா நல்லாயிருக்கும், அதனால் அம்மியில் அரைச்சி வைக்கிறேன். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, மிளகு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். வச்சு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அம்மியிலேயே. எனக்கு அம்மியிலலாம் அரைச்சி பழக்கம் இல்லைங்க, இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு அரைக்கிறேன். யாராவது நல்லா அரைக்கிறவங்க தப்பாக கமெண்ட் பண்ணிடாதீங்க. நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சு அதையும் நசுக்கலாம். மிக்சியில் போட்டு ஒன்றா அடிச்சிடலாம். இருந்தாலும் நம்மளும் அந்த பாரம்பரியத்தை கொஞ்சம் கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நானும் செஞ்சலான்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அம்மிலலாம் அரைச்சி பழக்கம் இல்லை, அதனால் யாரும் கழுவி ஊற்றிடாதீங்க. அது கூட ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா நச்சு எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்து அந்த சீரக சோம்போடு சேர்த்து வச்சிடலாம். இந்த அம்மியையும் கழுவி கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஸ்டார் பூ, அப்புறம் கடுகு, அப்புறம் சீரகம் எல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிய விட்டுக்கலாம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஆட்டுக்கால் சூப் வைக்கிறேன். இதில் ஏதாவது தப்பாக செஞ்சுருந்தேன்னா கமெண்டில் சொல்லுங்கள், அடுத்த வாட்டி நான் அதை திருத்திக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் தான், இதுக்கு ஃபுல்லாக நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்தையும் இந்த மட்டும் நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அம்மியில் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, சீரகம், சோம்பு, மிளகு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுட்டு கூடவே ஒரு 2 பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்காங்க. இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது ஓரளவு நல்லா வதக்கி விட்டுக்காங்க. இது நல்லா வதங்கணும்னு இல்லை, ஏன்னா நம்ம குக்கரில் தான் விசில் போட போகிறோம், அதனால் ஓரளவு கிண்டி விட்டால் போதும். இது கூடவே கால் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. இதையும் சேர்த்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மட்டும் வதக்கி விட்டால் போதும். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். எங்கள் ஊர் சைட்லாம் பருப்பு போடுவாங்க, நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு தெரியல. பருப்பு போட்டால் அந்த சூப் வந்து சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றப்ப கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும், அதுக்காக பருப்பு போடுவாங்க. இப்போ அந்த அம்மி கழுவின தண்ணி, சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடிட வேண்டியதான். கூடவே மல்லித்தலை போட்டுக்கலாம். இன்றைக்கி மல்லித்தலை எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு 2 இலை தான் இருந்துச்சு, அதனால் 2 இலை போட்டிருக்கேன். பக்கத்தில் சாப்பாடு வச்சாச்சு. இது வந்து ஒரு 6லேருந்து 7 விசில் வரணும். இப்போ விசில்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அல்டிமேட் வாசனை கமகமன்றிருக்கு. நம்மளோட ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கால்லாம் நல்லா வெந்துடுச்சு. வாசனையும் நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க.